அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். வாழ்க்கையில் என்னை வெகுவாக பாதித்த ஒரு நபர் உண்டு என்று சொன்னால் அவர் ஓஷோ ரஜினீஷ். காரணம், பல்வேறு சிந்தனைகள், பல்வேறு காலகட்டத்தின் உலக வரலாறு, விஞ்ஞானம், மெய்ஞானம், அது பற்றிய ஆழமான உண்மைகள், இவைகளையெல்லாம் ஆழமாக உள்வாங்கி சொந்தமாக சிந்தித்து மீண்டும் அதற்கு தீர்வுகளாக பல செய்திகளை சொல்லுகிற தனித்த சிந்தனையாளர் ஓஷோ. அதாவது ஸ்காலர்ஷிப் அப்படின்னு சொல்லுகிற படிப்பறிவு சில பேருக்கு இருக்கும். ரொம்ப நுட்பமான நிறைய புத்தகம் படிச்சிருப்பாங்க. 10 பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாதுன்னா நிறைய படிச்சிருப்பாங்க, ஏகப்பட்டது படிச்சிருப்பாங்க. ஒன்றை கூட கொஜென்ட்டாக சொல்ல தெரியாது, அதாவது ஒரு முறையாக சொல்ல தெரியாது. ஒழுங்கு நுண்ணிய நூல் பல கற்பினும், பல நூல்களை கற்றிருப்பாங்க. மற்றும் தன் உண்மை அறிவே மிகும். கதபுதா கதபுதா கதபுதான்னு மேடையில் பேசுவாங்க, காது கொடுத்து கேட்க முடியாது. ஒன்று ஆரம்பிக்கும் போதே சிந்தாமணியில் என்ன சொல்லுகிறது என்றால் கம்பெனியில் அது சிலப்பதிகாரத்தில் எப்படி யார் கேட்குறது, நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும் அப்படின்னு நிறைய படித்து கெட்டவன் பல பேர் இருக்கிறான். நிறைய படித்து கெட்டவன், ஐயோ ரொம்ப ஆபத்தான ஆள், அவங்ககிட்ட 10 நிமிஷம் நம்மளால் உட்கார முடியாது. நிறைய படிச்சிருக்காங்க சில பேர், எக்கச்சக்கமாக ஹொரேஷியஸ் ரீடர் அப்படிம்பாங்க, நிறைய ஆழமாக படிக்கிறது உட்காரு. இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, அவங்க எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா எதையுமே படிக்க மாட்டாங்க, சும்மா வந்து பேசுவாங்க, அவங்க பாட்டுக்கு பேசுவாங்க, தோணுனதெல்லாம் பேசுவாங்க. அது இன்னொரு வகையில் பெரிய அவஸ்தை. எந்த விதமான அஸ்திவாரமுமே இல்லாமல் ஒரு கட்டடத்தை எழுப்புற வேலை. அவங்களுக்கு பழைய செய்திகளை பற்றி தெரியாது, எதில் என்னென்ன சொல்லியிருக்குன்னு தெரியாது, உலக சிந்தனையாளர்கள் எதை நோக்கி திருப்பியிருக்காங்கங்கிறது தெரியாது, பேசுவாங்க. இன்னும் சில பேர் எல்லாமே சொந்தமாக சிந்தித்து சொல்லுவாங்க, எந்த படிப்பறிவும் இருக்காது, கேள்வி அறிவும் இருக்காது. இதெல்லாம் தனித்தனியாக தான் நான் பார்த்துருக்கேன் உலகத்தில். ஆனால் நிறைய படித்து அதில் குப்பையை தள்ளிட்டு சொந்தமாக சிந்தித்து பழசோடு இணைச்சி இந்த எல்லாரும் ஏற்றுக்கும்படியான லாஜிக், அதாவது தர்க்க ரீதியாக, அதே நேரத்தில் உலகத்தின் மேலே வித் என்ன சொல்கிறது அட்மோஸ்ட் லவ், உலகத்தின் மீது அதீதமான அன்போடு வெளிப்படுத்தக்கூடிய சர்வ வல்லமை பொருந்திய ஒரு மிகப்பெரிய சிந்தனையாளன், பேச்சாளன், அப்பேற்பட்டவர் ஓஷோ. அவர் புகழ்ந்து எனக்கு ஒன்றும் ஆக போகிறதில்லை, நான் எவ்வளோ வியந்தேங்கிறதுக்காக சொன்னேன். 2 வார்த்தையை வச்சுக்கிட்டு ஒரு முறை பேசுகிறார், ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் ஃப்ரெண்ட்லினஸ் அப்படிங்கிறத பற்றி ஒரு பேச்சு அவர் பேசுகிறார். நட்பு அப்படின்னு நம்ம பொதுவாக சொல்கிறோம், தோழமைன்னு எடுத்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்லினஸ்ங்கிறதுக்கு தோழமை உணர்வுன்னு எடுத்து பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறதுக்கு நட்பு அப்படின்னு எடுத்து பார்க்கலாம். ஒரு வந்து அப்படியே நேரடி மொழிபெயர்ப்புன்னு எடுத்துக்கிட்டு சண்டைக்கு வராதிங்க, ஒரு முயற்சி தானே. அவர் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற வார்த்தையும் எடுத்துக்கிட்டு ஃப்ரெண்ட்லினஸ்ங்கிற வார்த்தையை எடுத்துக்கிட்டு ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது கொச்சையானதுங்கிறார், ஃப்ரெண்ட்லினஸ் அப்படிங்கிறது மேன்மையானது அப்படிங்கிறார். மேன்மையானதுன்னா சிறப்பித்தல்ல, ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கிற தவறு என்ன, பிழை என்ன, எதிர்பார்ப்பு என்ன, துர்நாற்றம் என்ன, சரியான வார்த்தை. ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஒரு துர்நாற்றம் இருக்குது, ஒரு பச்சை மாமிசத்தினுடைய நெடி இருக்குது அப்படிங்கிறார். நம்புவீங்களா என்ன? இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறார் அவர். புத்தர்கிட்ட போய் ஒருத்தன் கேட்குறான், புத்தர் இடத்துல உங்களுக்கு நண்பர்கள் உண்டா அப்படின்னு கேட்குறான். உங்களுக்கு நண்பர்கள் உண்டான்னு கேட்டவுடனே நம்ம என்ன பதில் எதிர்பார்ப்போம்? உலகத்தில் இருக்கிற எல்லோருமே என் நண்பர்கள்னு புத்தர் சொல்லுவார்னு நம்ம அறிவை வச்சு நம்ம எதிர்பார்ப்போம். புத்தர்கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி, உங்களுக்கு நண்பர்கள் உண்டா? அதுக்கு புத்தருடைய பதில், இல்லை, இருக்கவும் முடியாது. எப்போது எனக்கு நண்பர்கள் உண்டாகி விடுகிறார்களோ அப்போது விரோதிகளும் உண்டாகி விடுவார்கள்னர். நீங்கள் இப்படி யோசிச்சதுண்டா? எனக்கு எப்போது நண்பர்கள் உண்டாகி விடுகிறார்களோ அப்போதே விரோதிகளும் உண்டாகி விடுகிறார்கள் அப்படின்னு. அப்புறம் பிறகு புத்தரை கேட்குறாங்க, எத்தனையோ பேர் உங்களை விரோதம் பண்ணியிருக்காங்களே, உங்களை கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க, உங்களை எத்தனையோ, நல்ல கவனி, எனக்கு அவர்கள் மீது விரோதம் கிடையாது, அவர்கள் என்னை விரோதிப்பதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. எனக்கு அவர்கள் மீது விரோதம் கிடையாது. புத்தர் யாரையுமே விரோதித்தது கிடையாது. அங்குல்மால்னு ஒருத்தன், அவனை கூட புத்தர் விரோதித்தது இல்லை. அவரை எத்தனையோ பேர் வந்து கொடுமையாக துன்புறுத்துவதற்கெல்லாம் நினைச்சாங்க, துளி கூட அவர் வருத்தப்படவே இல்லை. எனக்கு அவர்கள் மீது எந்த விதமான விரோதமும் கிடையாது. ஆனால் அவர்கள் என்னை விரோதித்தால் அதை பற்றி எனக்கு கவலையும் கிடையாது. காரணம் என்னன்னா, அது அவர்கள் இயல்பு, அவர்களுக்கு அதில் ஏதோ ஒரு சந்தோஷம் இருக்குது. இல்லை அவங்க அறியாமை ஒரு காரணம், இல்லை அவங்களுடைய அசட்டுத்தனம் ஒரு காரணம், அவங்க பொறாமை ஒரு காரணம், அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீ எப்போது ஒருவனை நண்பன் என்று தேர்ந்தெடுத்துக் கொள்கிறாயோ அப்போது இன்னொருவனை விரோதி என்று வெறுக்க தொடங்குவாய். வேண்டுதல் வேண்டாமை இலான், அதான் ஒரு மனிதனுடைய உயர்ந்த இலக்கணம். இது கடவுளுக்கு இலக்கணம் இல்லைங்க. வேண்டுதல் வேண்டாமை இலான்ங்கிறது சிறந்த மனிதனுக்கான இலக்கணம். புத்தர் உலகத்தின் மிகச்சிறந்த மனிதர், அதனால சொல்றார், எனக்கு நண்பர்கள் கிடையாது.
நான் எப்போது நண்பர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறேனோ அப்போது விரோதிகளையும் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறேன் என்று பொருளாகும். என் விருப்பத்துக்குரியவர்கள் நண்பர்கள் என்றால் அவர்கள் என் விரோதத்துக்கு உரியவர்களாக மாறிவிடுவார்கள். எனவே நட்பு என்கிற தோழமை உணர்வு என்னிடத்தில் உண்டு, ஆனால் எனக்கு நண்பர்கள் கிடையாதுங்கிறார். வெரி சட்டில், ரொம்ப நுட்பமான ஒரு பார்வை. கம்பராமாயணத்தில் ஒரு வார்த்தை வரும், குகன் பேசுகிற போது, தோழமை என்றவர் சொல்லிய சொல் ஒரு சொல் என்றோ அப்படின்னு. நீ என்னுடைய நண்பன் அல்லவா, ஆழ நிர்கங்கை அம்பி கடாவிய ஏழை வேடனுக்கு எம்பி நின் தம்பி நீ தோழன் மங்கை கொழுந்தி எனச் சொன்ன வாழி நட்புன்னு எழுதுவார் கம்பன். அந்த தோழமைன்னு குகனை சொல்லி ஆற தழுவினாராம் ராமன். அந்த தோழமை என்பது தான் என்னை பாடாப்படுத்துகிறது என்று குகன் பேசுவதாக, தோழமை என்று அவர் சொல்லிய சொல் ஒரு சொல் என்றோ. என்ன அர்த்தம்னா, ராமனுடைய நேச்சர் அல்லது இயற்கை ஃப்ரெண்ட்லினஸ். யார் வந்தாலும் இன்முகமாக பேசுறது, வாங்க அப்படிங்கிறது, அன்பு காட்டுவது, உட்காருங்க அப்படிங்கிறது. அவருக்கு பெரிய வெறுப்பெல்லாம் கிடையாது, பகையெல்லாம் கிடையாது, அன்பு காட்ட வேணும்னு நினைக்கிறது. அந்த ஃப்ரெண்ட்லினஸ் என்கிற தோழமை உணர்வு சிறந்தது. ஆனால் நட்பு என்கிற ஃப்ரெண்ட்ஷிப் குறையானதுங்கிறார் ஓஷோ. அதுக்கு அவர் விளக்குறார் பாருங்க காரணங்கள். நம்ம என்ன சொல்கிறோம், நட்பு அப்படின்னாலே ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. நண்பன் அப்படின்னு சொன்னாலே அவன் நமக்கு ஏதோ செய்ய கடமைப்பட்டவன் அப்படின்னு நினைக்கிறோம். அவர் எனக்கு வெரி க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க. என்ன அர்த்தம், நான் என்ன கேட்டாலும் செய்வார். அப்போ என்ன கேட்டாலும் செய்கிறவன் க்ளோஸ் ஃப்ரெண்டா? அப்போ ஃப்ரெண்டுன்னா நமக்கு ஏதோ செய்ய கடமைப்பட்டவன் அப்படிங்கிற ஒரு உணர்வு உண்டாடுது பாருங்க, தவறு. இதை ஒரு ஆங்கில வார்த்தையில் பயன்படுத்துகிறார் ஓஷோ. நான் சொல்லிட்டு இருக்க தமிழ் சொல்கிறேன். என்கிட்ட சில பேர் சொல்லுவாங்க, நீங்கள் இங்கிலீஷ் சொல்கிறீங்க. இங்கிலீஷில் சொல்லப்படாதுன்னு ஒன்றும் சட்டமே இல்லை. இங்கிலீஷில் அது என்ன சொல்லியிருக்கோ சொல்லிவிட்டு அதனுடைய தமிழையும் சேர்த்தே சொல்கிறேன். தமிழ் மட்டுமே தெரிந்தவர்களுக்கு பேசுவது என்னுடைய நோக்கம் அல்ல. தமிழ் தெரிந்தவர்களுக்கு, சில சமயத்தில் தமிழில் போதுமான பயிற்சி இல்லாத லேசான ஆங்கில அறிவு உடையவர்களுக்கு, உலகெங்கும் வாழுகிற தமிழர்களுக்கு பேசுவது என்னுடைய பொறுப்பு. ஆனாலும் சில ஆங்கில சொற்கள் அங்கங்கே கலந்து சொல்ல வேண்டியிருக்கு. அவர் சொன்னது அப்படியே சொல்கிறேன் பாருங்க. என்ன, அன்அட்ரஸ்டு லவ் அப்படிங்கிறார். இது அன்அட்ரஸ்ட். நம்முடைய ஒவ்வொரு அன்புமே அட்ரஸ்ட், முகவரியிடப்பட்டது. என்ன, என் ஒய்ஃபு அதனால் நான் ரொம்ப அன்பு வச்சுருக்கேன், என் குழந்தை அதனால் நான் ரொம்ப அன்பு வச்சுருக்கேன், இவர் என் ஃப்ரெண்டு அதனால் நான் அன்பு வச்சுருக்கேன். இது அட்ரஸ்டு லவ், முகவரியிடப்பட்ட நட்பு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அது என்ன நட்பில் என்ன முகவரி வேண்டியிருக்கு? யாராக இருந்தாலும் நம்ம பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருந்தா அவங்க நண்பர் தானே. சுவாமி ராம் தீர்த்துன்னு ஒரு பெரியவர் கப்பலில் வெளிநாடு போனார். மேல் தளத்தில் நின்றுக்கிட்டு இருந்தார். ஒரு இங்கிலீஷ்காரன் ராம் தீர்த்தை பார்த்துட்டு நீ எங்கே போகிறேன்னா லண்டனுக்குன்னாரு. லண்டனில் எங்கே தங்க போகிறேன்னாரு. தெரியாது. எங்கே தங்க போகிறேன்னு தெரியலன்னா என் ஃப்ரெண்டு வீட்டில் தங்க போகிறேன். உன் ஃப்ரெண்டோட அட்ரஸ் என்னன்னா தெரியாது. ஃப்ரெண்டு பேர் என்ன தெரியாது. ஃப்ரெண்டோட ஃபோன் நம்பர் என்ன தெரியாது. விளையாடுறியா? லண்டனில் போய் ஃப்ரெண்டோட நம்பர் எதுவுமே இல்லாமல் நீ எப்படி அங்கே போய் தங்குவேன்? ஃபோன் நம்பர் இல்லாமல் எப்படி கண்டுபிடிப்பேன் அப்படின்னா இங்கிலீஷ்காரன். ராம்தீர்த் சொன்னார், எதுக்கு நான் கஷ்டப்படணும், அவன் தான் என் எதிரிலேயே இருக்கிறானேன்னார். இந்த இங்கிலீஷ்காரன் திரும்பி பார்த்தான், பின்னாடி யாராவது இருக்கிறாங்களா? யாரும் இல்லை. என்ன சொல்கிறீங்க நீங்கன்னா? நீ தான். நான் எப்படி உங்கள் ஃப்ரெண்டாக முடியும்னா, நீயும் மனுஷன் நானும் மனுஷன், ரெண்டு மனுஷன் நட்பாக இருக்கிறதுக்கு இதை விட வேறு என்ன குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்றார். ரெண்டு மனிதர்கள் நட்பாக இருக்கிறதுக்கு இதை விட வேறு என்ன குவாலிஃபிகேஷன் வேணும்? நீங்கள் நம்புனா நம்புங்க, லண்டனில் போய் அவன் வீட்டில் தான் தங்குனார் ராம்தீர்த்து. இந்த நட்புங்கிறதுக்கு எந்த நிபந்தனைகளும் கிடையாது. அன்அட்ரஸ்டு லவ், எவ்வளோ அழகான வார்த்தை, எப்படி யூஸ் பண்ணுறாரு பாருங்க, எந்த வார்த்தை பயன்படுத்துகிறாரு பாருங்க. நம்ம நட்புக்கு இலக்கணம், பணம் கொடுத்தாதான் நண்பன். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார், விசித்திரமான ஆள். என்ன, நமக்கு என்ன பணம் வரும்னு கவனம் பண்ணிக்கிட்டே இருப்பார். உனக்கு எப்போ போனஸ் வந்தது, உனக்கு எப்போ பணம் வந்தது, ஏன் வாங்கிடணும், எதையாவது சொல்லி அழுதுகிட்டு அங்கேருந்து பணத்தை வாங்கி ஆகணும். இதெல்லாம் நட்புனா பேர். நட்பு என்பது வியாபாரம் அல்ல. நட்பு என்பது உபயோகப்படுத்தி கொள்வதல்ல. எக்ஸ்ப்ளாய்டேஷன் அட் எனி லெவல் இஸ் எ சின். அதாவது இன்னொருத்தரை உபயோகப்படுத்திக்கணும்னு நினைக்கிறாங்க பாருங்க, அது பாவம். நட்பில் கூட அவரை எப்படியாவது நம்ம பயன்படுத்திக்கணும், உபயோகப்படுத்திக்கணும் அப்படின்னு நினச்சா நட்பு ரொம்ப அசிங்கமாயிடுது. அன்அட்ரஸ்டு லவ், இந்த வார்த்தை என்ன அப்படியே புரட்டி போட்ட வார்த்தை. எந்த முகவரியும் இடப்படாத அன்புதான் நட்பாக இருக்க முடியும். யோசிங்க, நட்பில் எத்தனையோ படிமானம் இருக்குது என்றாலும் இந்த தோழமை உணர்வு என்பது உலகெங்கும் பரவினால்தான் உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்குலமும் சண்டையின்றி சமாதானமாக சந்தோஷமாக வாழ முடியும். இந்த சிந்தனையாளன் உலகிற்கு மிகப்பெரிய நன்மை செய்திருக்கிறார்.